மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அமெரிக்கன் ஈகிள் 5342ங்கிற ஒரு ஃபிளைட் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரன்வே நம்பர் 1, இது வந்து ரன்வே 33. இப்ப என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து 80sல வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இந்த ரன்வே நம்பர் 1 நோக்கி வந்துட்டு இப்படியே வளைஞ்சு இங்க லேண்ட் அப், இங்க இதுக்கு லைன் அப் ஆகி 33ல லேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 400 அடி. அப்ப அந்த 400 அடிங்கிறது வந்து என்னன்னா இன்னொரு 30 செகண்ட்ல அந்த பிளேன் வந்து டச் டவுன் பண்ண போகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க சைட்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அதை கிராஸ் பண்ணணும். இப்படி போயிட்டு இருக்கு, இவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து வருது. அதனால இந்த பாத்தீங்கன்னா லேண்டிங் லைட்ல இங்க முன்னாலதான் இருக்கும், ஃப்ரண்ட்ல தான் போக்கஸ்டா இருக்கும். சோ இவங்க இந்த ஹெலிகாப்டர் பைலட்ஸ் வந்து இந்த லேண்டிங் லைட்டை பார்க்க முடியாது. இவங்க வந்து கண்ணால பார்த்து நான் அவாய்ட் பண்றேன்னு ஹெலிகாப்டர் பைலட்ஸ் ஒத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏர்கிராப்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராப்ட் அப்பதான் டேக் ஆஃப் ஆகுது, அந்த டேக் ஆஃப் ஆகிற பிளைன் தான் இதுன்னு நினைச்சிட்டு அப்பதான் இது இப்படி வருது, இந்த பேக்ல வந்து முட்டுது. ஏர்கிராப்டுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கு, எல்லா ஏர்கிராப்ட்லயும் இப்ப இருக்கு, இதுலயும் இருக்கு, ஹெலிகாப்டர்லயும் இருந்திருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மேல ஒரு 1000 அடிக்கு மேல போகும்போது நீங்க 2 பிளேன் மோதிக்கிற நேருக்கு நேராவோ இல்ல சைட்லயோ அதுவே அட்வைஸ் பண்ணும், ஒரு ஏர்கிராப்ட மேல போக சொல்லும், ஒரு ஏர்கிராப்ட கீழே போக சொல்லிடும். இது வந்து 1000 அடிக்கு மேல நடக்கும். ஆனா 400 அடியில அது சொல்லது டிசேபிள் ஆயிடும். அதுல வந்து எல்லாருமே இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படி, அந்த தண்ணியில வந்து இப்போ வின்டர் டைம், அங்க தண்ணியோட டெம்பரேச்சர் 2 டிகிரி சென்டிகிரேடுங்கிறாங்க. அதுக்கு மேல ஹைப்போதெர்மியா செட் ஆயிடும். அதாவது உங்க உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் போயிடுச்சுன்னா உங்க ஆர்கன்ஸ் எல்லாம், வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடும். அந்த 64 பிளஸ் இந்த ஹெலிகாப்டர்ல இந்த 3 பேருமே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நைட்டு வாஷிங்டன் DC வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மோசமான ஒரு பிளேன் ஏர் கிராஷ் நடந்திருக்கு, பிளேன் ஆக்சிடென்ட். அநேகமா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது வந்து இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் கிராஷ் நடக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே பயம் வருது, இயற்கை தான். என்னன்னா நம்ம டிராவல் பண்றோம், நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் டிராவல் பண்றாங்க, அதனால பயம் வருதும் இயற்கை. அதே நேரத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருதும் இயற்கை. இது வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு மாசத்துல பிரிலிமினரி ரிப்போர்ட் வரும், ஒரு வருஷத்துல எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ற பர்பஸ் என்னன்னா இதே பேட்டர்ன்ல இன்னொன்னு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இட்ஸ் சோ அன்பார்ச்சுனேட், நிறைய பேர் வந்து அவங்க உயிர் இழக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இது முக்கியமா அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு எல்லா விபத்துமே அவாய்ட் பண்ணக்கூடியதுதான். பட் எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணாலும் ஹியூமன் எரர் ஏதாவது ஒரு ஃபேக்டர் உள்ள வந்துருது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பிளேன் ஆக்சிடென்ட்க்கு ஒரு காரணம் இல்ல, மல்டிபிள் காரணம் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு அவாய்ட் பண்ணியிருந்தா கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் பத்தி இப்ப எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு இதனால் முடிய கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதாவது இது வந்து ஒரு லோக்கல் ரீஜனல் ஏர்கிராப்ட் தான். அதாவது அமெரிக்கன் ஈகிள் சொல்லிட்டு, அமெரிக்கன் ஈகிள் 5342ங்கிற ஒரு பிளைட் வந்து கான்சாஸ் ஸ்டேட்ல இருந்து வாஷிங்டன் DCக்கு வருது. ரீகன் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் பண்றதுக்கு வராங்க. இப்படி வரும்போது எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது அப்படின்னு விளக்கத்துக்காக இந்த படம் போட்டு வச்சிருக்கேன். அதாவது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரன்வே நம்பர் 1 10 ஹெட்டிங் 10, இது வந்து ரன்வே 33. இப்ப என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து 80sல வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, இந்த ரன்வே நம்பர் 1 நோக்கி வந்துட்டு இப்படியே வளைஞ்சு இங்க லேண்ட் அப், இங்க இதுக்கு லைன் அப் ஆகி 33ல லேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதுல ஒரு சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் இருக்கு. இந்த 33ங்கிறது வந்து ஷார்ட் ரன்வே, இது பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்மால், இது லாங் ரன்வே. இப்போ இது வந்து சின்ன பிளைன் தான், 60 பேரு, 60 பேசஞ்சர், 4 crew, 64 பேர் தான். அதனால வந்து இந்த பம்பார்டியர்ங்கிற ஒரு பிளைன் வந்து ரீஜனல் ஜெட், இது வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் ஹால்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதனால இது வந்து சின்ன ரன்வே போதுங்கிறதுனால இருக்கலாம், வேற அந்த மேபி அந்த கேட்டுக்காக வேண்டி இருக்கலாம், இதை என்ன காரணம் தெரியல. அந்த சின்ன ரன்வே எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த சின்ன ரன்வேங்கும் போது பைலட் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரூம் இல்ல, அவங்க கரெக்டா அந்த டச் டவுன் பாயிண்ட்ல பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்காங்க, நத்திங் ராங், அழகா வந்துட்டு இருக்காங்க, லைன் அப் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 400 அடி, வெறும் 400 அடி, 400 அடிக்கு மேல ரன்வே கிட்ட வந்துட்டாங்க.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிவர் ஓடிட்டு, ஒரு ரிவரை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து ரன்வே வந்துருது. அப்ப அந்த 400 அடிங்கிறது வந்து என்னன்னா இன்னொரு 30 செகண்ட்ல, அரை நிமிஷத்துல அந்த பிளேன் வந்து டச் டவுன் பண்ண போகுது. இது வந்து இந்த சினாரியோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க சைட்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அதை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ண வரும்போது யூஸ்வலா இந்த கிராசிங்லாம் நடக்கக்கூடாதுன்னு இல்லை. என்னன்னா இந்த வெர்டிகல் செப்பரேஷன்ல இப்படி பண்ணுவாங்க, அல்லது யூஸ்வலா இப்படி போன பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னால போய் டயருக்கு பின்னால போய் இப்படி பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எப்படி ஏர்போர்ட்ல இப்படி கிராஸ் பண்ண விடலாம்னா பண்ண விடணும். என்னன்னா நிறைய ஏர்கிராப்ட் ஹேண்டில் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிதான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால கிராஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்ல. ஏன் கிராஸ் பண்ண விட்டது தப்பு இல்ல. ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ட்ரைனிங் ஹெலிகாப்டர். அதுல வந்து பைலட் ட்ரைனி அல்லது குவாலிஃபைடு அது வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் அந்த ஹெலிகாப்டர்ல வரும்போது அவங்க கேட்கறாங்க, இது மாதிரி வந்து இதை கிராஸ் பண்றதுக்கு ஏடிசியோட கம்யூனிகேட் பண்றாங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது விஷுவல் செப்பரேஷன், அதாவது விஷுவல் செப்பரேஷனா see and avoid, கண்ணால பார்த்து அவாய்ட் பண்றது, அது மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்து விஷுவல் செப்பரேஷனுக்கு அவங்க ஏடிசில ஒத்துக்கிறாங்க. நீ எப்படி பண்ணுனா இந்த ஏர்கிராப்ட போக விட்டுட்டு இதுக்கு பின்னால போய் அப்படி போயிட்டு நீ உன்னுடைய பாதையில போலாம், இது போன பிறகு போலாம் அப்படிங்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஈஸியா மனூவர் பண்ணலாம், டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. இதுக்கு வந்து லேண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பைலட் பொறுத்தபடி கிளியரா போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு, இவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து வருது. அதனால இந்த பாத்தீங்கன்னா லேண்டிங் லைட்லாம் இங்க முன்னாலதான் இருக்கும், ஃப்ரண்ட்ல தான் போக்கஸ்டா இருக்கும். சோ இவங்க இந்த ஹெலிகாப்டர் பைலட்ஸ் வந்து இந்த லேண்டிங் லைட்டை பார்க்க முடியாது. இவங்க வந்து கண்ணால பார்த்து நான் அவாய்ட் பண்றேன்னு ஹெலிகாப்டர் பைலட்ஸ் ஒத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏர்கிராப்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்கிராப்ட் அப்பதான் டேக் ஆஃப் ஆகுது. அநேகமாக எல்லாரும் இப்போ கெஸ் பண்றது என்னன்னா அந்த டேக் ஆஃப் ஆகிற பிளைன் தான் இதுன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அது கிளியர் ஆயிடுச்சு, கண்ணால பார்த்தாச்சு, அது அந்த பிளேன் போயிடுச்சு, நம்ம இதை கிராஸ் பண்ணலாம்னு நினைச்சு வந்துட்டாங்க. வரும்போது அப்பதான் இது இப்படி வருது, இந்த பேக்ல வந்து முட்டுது. இப்போ இந்த பைலட்ஸும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா கூட இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க அந்த 400 அடி வரும்போது பாத்தீங்கன்னா அது மேல ஒரு ஷார்ட் ரன்வேல பைலட்ஸோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ரன்வேல தான் இருக்கும். ஏன்னா அந்த டச் டவுன் பாயிண்ட் கரெக்டா பண்ணணும், அதை தாண்டி போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 100% ஃபோக்கஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிற கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்கலாம், இப்போ எப்படிங்க இது, இப்பெல்லாம் வந்து டிகாஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, டிராபிக் அவாய்டன்ஸ் சிஸ்டம் வந்திருக்கு. எப்படி அப்படின்னா ஏர்கிராப்டுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கு, எல்லா ஏர்கிராப்ட்லயும் இப்ப இருக்கு, இதுலயும் இருக்கு, ஹெலிகாப்டர்லயும் இருந்திருக்கும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மேல ஒரு 1000 அடிக்கு மேல போகும்போது நீங்க ஒரு 2 பிளேன் மோதிக்கிற நேருக்கு நேராவோ இல்ல இப்ப சைட்லயோ எப்படியோ வந்துருச்சு, ஒரே லெவல்ல ஜென்ரலா வராது, ஏதோ ஒரு காரணத்தால வந்துருச்சு அப்படின்னு வந்துருச்சு, விட்டா இடிச்சிடும் அப்படின்னா அதுவே அட்வைஸ் பண்ணும். ஒரு ஏர்கிராப்ட மேல போய் சொல்லும், ஒரு ஏர்கிராப்ட கீழே போய் சொல்லிடும். அது வந்து அதுவே வந்து வேர்பலாவே சொல்லும், கிளைம் அப் சொல்லும், கிளைம் டவுன் சொல்லும். இது வந்து 1000 அடிக்கு மேல நடக்கும். ஆனா 400 அடியில அது சொல்லது டிசேபிள் ஆயிடும். ஏன் அப்படின்னா 400 அடியில போய் நீங்க கிளைம் டவுன், நீங்க வந்து கீழே இருக்குங்கன்னா போய் தரையில தான் முட்டணும். சோ அவங்களுக்கு இது கிடையாது. பட் அவங்க விஷுவலா பார்க்கலாம் ஒழிய அது வந்து அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு எதுவும் சொல்லாது. அன்பார்ச்சுனேட்லி இது 1000 அடிக்கு கீழே இந்த சம்பவம் நடக்குது. அதனால அது பெரிய அளவுக்கு ஹெல்ப் இல்ல. பட் ஹெல்ப் இல்லங்கிறதுக்காக அது ஏர்கிராப்ட காமிக்காதுன்னு இல்ல. பட் காமிச்சா கூட பைலட் நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டூ மெனி ஏர்கிராப்ட் மூவ்மெண்ட்ஸ் அங்க இருக்கும். உங்களுக்கு ஏர்போர்ட் கிட்ட லேண்டிங் பிளேன், டேக் ஆஃப் பிளேன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். சோ அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா அந்த நேரத்துல பார்க்க மாட்டாங்க. மத்த இடத்துலனா கண்டிப்பா சீரியஸா பாத்துருவாங்க. இப்ப பாருங்க, அந்த மாதிரி லேண்டிங் சமயத்துல இந்த அவாய்டன்ஸ் சிஸ்டம் அதனுடைய ஒர்க்கை வந்து அது நார்மலா என்ன பண்ணுமோ அது பண்ணாது. பிகாஸ் ப்ராக்சிமிட்டி டு த கிரவுண்ட். அதே நேரத்தில் பைலட் வந்து இந்த ஷார்ட் ரன்வேல லேண்ட் பண்றதுக்கு ஃபுல்லா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பின்னால வந்தவங்க என்ன கருதப்படுது அப்படின்னா, இவங்க பின்னால கிளியர் பண்ணி பார்த்துட்டு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் பைலட் நாங்க பார்த்துட்டு பின்னால கிளியர் பண்ணிடுறோம், விஷுவலா பார்த்து கண்ணால பார்த்துட்டு அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க அநேகமா இதுக்கு முதல்ல ஒரு பிளேன் டேக் ஆஃப் வச்சு பாத்தீங்களா, அதை வந்து பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டாங்க. அந்த பிளேன் போயிடுச்சு, நம்மள கடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளேன் வரல, காலியா இருக்குன்னு நினைச்சு வந்திருக்காங்க. அதனால இது வந்து ஒரு கம்ப்ளீட்
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த சம்பவங்கள் நடந்து போச்சு. நிறைய பேருக்கு இப்போ வந்து இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏவியேஷன் வந்து சேஃப்னு ரீஅஷ்யூர் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1ஆம் தேதியிலிருந்தே பாத்தீங்கன்னா இத்தனை கொரியால 2-3 ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இப்போ இது வந்து அமெரிக்கால ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம அந்த சேஃப்டியை வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்றதுக்கு பயப்பட பண்ணுவாங்க. பயப்படுறதுலயும் நியாயம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்னுடைய அனுபவத்தை இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏர்கிராப்டை வந்து மீட் அந்த தண்ணியிலிருந்து எடுத்து அதுல வந்து எல்லாருமே இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படி இப்ப எல்லாருமே கருதுறோம் அப்படின்னா, அந்த தண்ணியில வந்து இப்போ வின்டர் டைம் அங்க இப்போ வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் 2 டிகிரி சென்டிகிரேட்டுங்கிறாங்க, ரஃப்லி 35 டிகிரி ஃபாரன்ஹைட். இந்த டெம்பரேச்சர்ல வந்து ஒரு மேக்சிமம் 30 நிமிஷம் 15 to 30 நிமிஷம் ஒரு மனுஷன் வந்து இருக்க முடியும். அதுக்கு மேல ஹைப்போதெர்மியா செட் ஆயிடும். அதாவது உங்க உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் போயிடுச்சுன்னா உங்க ஆர்கன்ஸ் எல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு மேல சர்வைவபிலிட்டி இல்ல. அதுக்குள்ள போய் இவங்களை ரெஸ்கியூ பண்ணிருக்க முடியுங்கிறது ஒரு இம்பாசிபிலிட்டி. எல்லாம் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னா எடுத்த உடனே குதிச்சிடவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு -2 டிகிரிஸ்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா போறவங்களும் 15 நிமிஷத்துல ஹைப்போதெர்மியா செட் ஆகலாம். அதனால அந்த பை த டைம் அவங்க அந்த எஃபர்ட் எடுத்து போகும்போதுக்குள்ளே 30 நிமிஷம் கடந்துரும். அதனால வந்து அந்த இம்பாக்ட்ல உயிர் பொழைச்சிருந்தா கூட இந்த தண்ணி டெம்பரேச்சரால எல்லாம் இறந்ததாக சோஃபார் கருதப்படுது. யாரும் உயிரோட சோஃபார் வரல. இனிமேல் வரது மிராக்கல் கூட சொல்ல முடியாது, வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்ல முடியும். அதனால அன்பார்ச்சுனேட்லி அந்த 64 பிளஸ் இந்த ஹெலிகாப்டர்ல இந்த 3 பேருமே இறக்க நேரிட்டது ஒரு துக்ககரமான சம்பவம். ஆனா திருப்பி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏவியேஷன் சேஃப்னு சொல்றோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு இறங்கும் போது ஒரு மிட் ஏர் கொலிஷன் நடந்தது வந்து 1978, கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு முன்னாடி PFAன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராப்ட் வந்து ஐ திங்க் கலிபோர்னியா கிட்ட ஏதோ ஒரு மறந்து போயிட்டேன். அங்க வந்து லேண்ட் பண்ணும்போது ஒரு இதே மாதிரி ஒரு ட்ரைனி ஏர்கிராப்ட் செஸ்னா 172ங்கிறது வந்து சிஎன் அவாய்ட் பண்ணும்போது ராங்கா ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் மிஸ் பண்ணி அது மாதிரி நடந்தது. அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நடந்தது இல்லை. அதே மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா கடந்த 15 வருடமா ஒரு மேஜர் ஃபேட்டல் கிராஸ்ல 1-2 உயிர் போயிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. இது மாதிரி டர்புலன்ஸ்ல இதுல போயிருக்கு. பட் ஆனா இது மாதிரி பாத்தீங்கன்னா 2009 பிறகு இப்பதான் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பிளைன்ல டிராவல் பண்றாங்க ஒவ்வொரு நாளும். அமெரிக்காவுடைய லாங் டிஸ்டன்ஸ் மெயின் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே ஏவியேஷன் தான், ஏர்கிராஃப்ட் தான். அப்படி இருக்கும்போது இது ஒண்ணு நடந்ததை வச்சு நம்ம வந்து உடனே கம்பேர் பண்ணி நம்ம வந்து காருக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணா நிறைய பேர் சொல்றாங்க, அது எப்படி நீ கம்பேர் பண்ணுவோம், கார்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா பொழைச்சிக்கலாம், பிளைன்ல பொழைச்சிக்கலாம், ஒத்துக்கிறேன். பிளைன்ல ஆக்சிடென்ட் ஆனா எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனா இந்த 15 வருஷத்துல மொத்த அமெரிக்கா எடுத்தீங்கன்னா உயிரிழப்பு வந்து ஒரு 100க்கு கீழே அப்படின்னா, இந்த 15 வருஷத்துல கார்லயும் சைக்கிள்லயும் நடந்து போயும் கீழே விழுந்தோம் செத்தவங்க எத்தனை லட்சம் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது ஏர்கிராஃப்ட் வந்து சேஃப்டி, இந்த சேஃப்டி எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இப்ப இந்த பிளைனை எடுத்துட்டு போய் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அது ஒரிஜினல் ஸ்டேட்ல வச்சு எப்படி இருந்திருக்கும், எத்தனை பல கோடி செலவு பண்ண போறாங்க, அது இம்பாக்ட் எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதே பேட்டர்ன்ல இன்னொன்னு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணும்போது நாளுக்கு நாள் இதனாலதான் இந்த சேஃப்டி உறுதிப்படுத்திட்டே போறது. நமக்கு நாளுக்கு நாள் அதான் சொல்றேன், இவ்வளவு ஏர்கிராஃப்ட் நடக்கட்டும். இப்போ நான் ஏர்கிராஃப்ட்ல போகும்போதும் சரி, ஃபிளை பண்ணும்போதும் சரி, ஐ ஃபீல் வெரி வெரி சேஃப். ஏன்னா அங்க ப்ரொஃபஷனல் பைலட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல், அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், அதை தான் செய்யறாங்க, அது மீறி செய்ய மாட்டாங்க. அங்க ஏர்கிராஃப்ட் அதை கண்ட்ரோல் பண்ற ஏடிசிலேயே மற்ற எல்லாருமே அதுல ஒர்க் பண்ற அத்தனை பேரும் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு கரெக்டா ட்ரெயின் பண்றாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து அவங்களுடைய ட்ரைனிங்கை திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் வந்து இது வந்து அவ்வளவு சேஃபா ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால நான் பிளைட்ல போகும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்ன ஆனாலும். ஆனா எனக்கு நல்ல அதே நேரத்தில் நான் கார் ஓட்டும் போதோ அல்ல கார்ல பேசஞ்சரை போகும்போது பயம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து கார்ல இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி மோர் தென் பிளைட். கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆனா தப்பிச்சுக்கலாங்கிற அந்த ஆர்குமெண்ட் போறதை விட்டுட்டு, நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல எத்தனை லட்சம் பேர் கார்ல அமெரிக்கால இறந்திருப்பாங்க. ஆனா பிளைன்ல இல்ல, இறக்கல. அதனால பிளைன் வந்து ஸ்டில் சேஃப். அந்த சேஃப்டி வந்து இந்த மாதிரி இறந்துறது அன்பார்ச்சுனேட் திங். ஆனா இதை பேஸ் பண்ணி ரீஅஷ்யூர் பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த பேட்டர்ன்ல நடக்காத பார்த்துப்பாங்க. அதனால இந்த பிளைன்லயும் எல்லா ப்ரிகாஷனும் எடுத்திருக்க, எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஒரு ஹியூமன் எரர் வேலை செஞ்சிருச்சு. ரெண்டாவது டே மனுஷங்க தானே தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறது நடக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது மாதிரி ஃபியூச்சர்ல பண்ணாத இருக்கிறதுக்கு இன்னும் மேற்கொண்டு ஏதாவது ஒரு புதிய ரெக்கமெண்டேஷன் வரலாம், பண்ணலாம். அதனால இட்ஸ் சோ அன்பார்ச்சுனேட். நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த உயிர்களுக்காக. அங்க நம்ம சொந்தக்காரங்க போறாங்க, நம்ம டிராவல் பண்றோம், எல்லாம் டிராவல் பண்றோம்.
பட் நெவர்தலெஸ் ஆக்சிடென்ட் வந்து டோட்டலி ஜீரோ கொண்டு வரது இன்னெவிட்டபிள். அது காரா இருக்கட்டும் எதா இருக்கட்டும். அதனால ஸோ அன்ஃபார்ச்சுனேட். பட் இதுல வந்து நிறைய பேருக்கு ஆவல் இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுனால பாசிபிலிட்டி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்திலேயே ஓரளவு நமக்கு இன்னும் மோர் டீட்டெயில் கிடைக்கும். இந்த டேட்டாஸ்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் டேட்டாஸ்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துல ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் நமக்கு. ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு இந்த எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கு பிறகு NTSB ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இந்த பேட்டர்ன்ல இன்னும் நடக்காது இருக்கிறதுக்கு. அதனால இது வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்ம குறைச்சிட்டு வரோம். ஆனால் டோட்டலி ஜீரோக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து அது நாளைக்கு ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும். அதில் இந்த ஹியூமன் ஃபேக்டர் எப்படி 100% அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வரலாம், சிஸ்டம் வரலாம். இப்போ நிறைய வந்து இப்போ பேக்கப் பண்ணி நமக்கு AI எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. நாளைக்கு இது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு மனுஷன் தப்பு பண்ணனாலும் சிஸ்டம் நம்மளை இன்டர்ஃபியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனிவே இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand.